ஹாய் வணக்கம். இன்றைக்கும் செம்ம ஆப் ஒன்னோட உங்களை பார்க்க வந்திருக்கேன். ஸோ சேனலுக்கு இது தான் ஃபஸ்ட் தடவை வரீங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோ ஷேர் பண்ணுங்கள், வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிக்கலைன்னா கட்டாயமாக அன்லைக் சரி பண்ணுங்கள். இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எப்போ சொல்கிறதுக்கு முன்னாடி கூகுள்ட அமேசிங் ஆப் ஒன்று இது. ஸோ ஃபஸ்ட் நாங்கள் ப்ளே ஸ்டோர் போய்க்குவோம். நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் இதுக்கு முன்னுக்கு இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிடலன்னு சொன்னால் ப்ளே ஸ்டோர் போயிட்டு இங்கே சர்ச் பண்ணுங்கள் கூகுள் கோன்னு சொல்லி. இங்கே நீங்கள் சர்ச் பண்ணுங்கள் கூகுள் கோன்னு சொல்லி. ஸோ இந்த இருக்குது, இந்த ஆப் தான் கூகுள் கோ லைட்டர் ஃபார் டு சர்ச்னு சொல்லியிருக்கு. ஸோ நான் இது ஏற்கனவே இது நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த ஆப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால் சாதாரணமாக கூகுள்கிட்ட ஒரு சர்ச் என்ஜின் ஆப் ஒன்று மாதிரி தான் சும்மா பார்க்கையில் விளங்கும். நானும் அப்படி தான் நினச்சேன். இதை டவுன்லோட் பண்ணுற நேரம் அப்படி தான் நினச்சேன். இது சும்மா சாதாரணமான ஆப் ஒன்றா தான் இருக்கும் கூகுள்ட அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த ஆப் அப்படி இல்லை. இது ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ எங்களுக்கு இந்த ஆப்புளுக்கு இருந்தே யூடியூப் வேணுமா இருந்தால் யூடியூப்பை நாங்கள் கிளிக் பண்ணால், ஸோ என்ன யூடியூப் இன்னும் அப்டேட் ஆகில்லை. யூடியூப் கிளிக் பண்ணோன்னு சொன்னால் யூடியூப் ஆப் வந்துடும். அது இல்லாமல் எங்களுக்கு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அதெல்லாம் இதிலே கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் உங்களுக்கு இதில் இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் கொஞ்சத்தை இதில் நான் காட்டுறேன் உங்களுக்கு. நீங்கள் வேணால் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுற நேரம் உங்களுக்கு விளங்கும். இது ஷார்ட்டாக நான் இதில் சொல்கிறேன் இந்த ஆப்பில் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி. ஸோ இங்கே டிக்டாக் இருக்குது. நான் ஸ்ரீலங்கானால் இங்கே நிறைய ஸ்ரீலங்கன் வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அது எப்படி பார்க்குறேன்னு சொன்னால் இந்த ஆப்புளுக்கு போயிட்டு பாருங்கள். இங்கே ஆல் ஆப்ஸ்ன்னு சொல்லியிருக்கும். ஸோ அந்த ஆல் ஆப்ஸை கிளிக் பண்ணுங்கள். இங்கே எக்கச்சக்கமான எல்லா சைட்டுக்கு மாதிரி டாப் 10 இருக்குது. டாப் 10 சொன்னால் ஸ்ரீலங்காவில் உள்ள 2 ஆப் மாதிரி இருக்குது. அது இல்லாமல் டாப் 10ல் இருக்க சாதாரணமான ஸ்போர்ட்ஸ், ஒரு சோஷியல் மீடியா அந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் இந்த மேலே கொடுத்துருக்காங்க. அதுக்கும் கீழே நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் சோஷியல் இருக்குது. அதில் என்னென்ன சோஷியல் மீடியா டாப்பில் இருக்கோ அது எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்டர்டெயின்மெண்ட், அதுவும் அப்படி தான். கீழே போனீங்கன்னா கூகுள் ஆப் எல்லாமே இருக்குது. அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா கேம்ஸ் இருக்குது. இந்த கேம் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் விளையாடலாம். அதுக்கப்புறமா பாருங்கள் ஸ்போர்ட்ஸில் மெயினாக இருக்க எல்லா வெப்சைட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நியூஸில் இருக்க எல்லா வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஸ்ரீலங்கா வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்போர்ட்ஸ் போனால் கூட ஸ்போர்ட்ஸ்லேயும் ஸ்ரீலங்கா வெப்சைட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் ஷாப்பிங்கில் பாருங்கள் ஃபெஸ்ட்டுக்கே இருக்குது டராஸ்.lk, அது ஸ்ரீலங்காவில் உள்ளது. அது இல்லாமல் வாசி இருக்குது. அது இல்லாமல் சரசவின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஸ்ரீலங்காவில் உள்ள ஆப்ஸ். ஸ்ரீலங்காவில் நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் கட்டாயமாக இது ஸ்ரீலங்கா ஆப்ஸ் எல்லாமே மேலால் கொடுத்துருக்காங்க. ஸ்ரீலங்காவில் ஃபேமஸான ஆப்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் பாருங்கள் விக்கிபீடியா இருக்குது ரெஃபரன்ஸில். விக்கிபீடியா, அதுவும் விக்கிபீடியா சிங்களமும் இருக்குது, தமிழும் இருக்குது. இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பேங்க் அண்ட் ஃபினான்ஸ், கொமர்ஷியல் பேங்க், சம்பத் பேங்க், பேங்க் ஆஃப் சிலோன், ஸ்ரீலங்காவில் கிட்டத்தட்ட எல்லா பேங்க் மாதிரியுமே இருக்குது. இதில் முக்கியமான பேங்கு கவர்மெண்ட் நியூஸ் இருக்குது. ஸ்ரீலங்கா ஆர்மியை பற்றி இருக்குது, கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், ஸ்ரீலங்கா போலீஸை பற்றி, அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. அது இல்லாமல் ட்ராவல், அது இல்லாமல் வெதர். கீழே போனீங்கன்னு பாருங்கள் எஜுகேஷன், யூனிவர்சிட்டி ஆஃப் பேராதனி இருக்குது, யூனிவர்சிட்டி ஆஃப் சவுத் இருக்குது. அது இல்லாமல்
நீங்கள் ஏதாச்சும் ஆன்லைனில் ஜாப் ஒன்று தேடணுமா அந்த மாதிரி, அப்படி இல்லாட்டி ஸ்ரீலங்காவில் உள்ள பேப்பரில் உள்ள ஜாப் பெட்டை பார்க்கணுமா, அந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது. இன்னும் இதை கீழே தள்ளிக்கிட்டு போனால் நிறையவே இருக்குது, ப்ராப்பர்ட்டி இருக்குது, எல்லாமே ஸ்ரீலங்கா தான் மெயினாக இருக்குது. ஸ்ரீலங்கா இல்லாமல் தான் 1-2 வெளிநாட்டில் உள்ளதும் இருக்குது. ஸ்ரீலங்காவில் உள்ளது நிறைய இருக்குது. அது இல்லாமல் பாருங்கள், ஃபுட், ஹெல்த் அண்ட் மெடிசின், புக்ஸ் இருக்குது, டெக்னாலஜி நியூஸ் இருக்குது, சயின்ஸ் நியூஸ் இருக்குது, ஃபிலிம்ஸ் இருக்குது. முக்கியமான ஸ்ரீலங்காவில்னு சொன்னால் இல்லை, IMDb, நெட்ஃப்ளிக்ஸ் மட்டும்தான் ஸ்ரீலங்காவில் இருக்குது இப்போதைக்கு. இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. மியூசிக் இருக்குது. அது இல்லாமல் பாருங்கள், வெஹிக்கிளை பற்றி நாங்கள் தேடிக்கலாம், ரிலீஜனை பற்றி, உங்களோட மதத்துங்களை பற்றி தேடிக்கலாம், ஒரு விஷயத்தை பற்றி கட்டாயமாக தேடி தெரிஞ்சு கொள்ளலாம் எங்களுக்கு. அது இல்லாமல் ஃபிட்னஸை பற்றி இருக்குது, பியூட்டி இருக்குது, பியூட்டி அண்ட் ஃபேஷன். அது இல்லாமல் வந்து பேபி கேர் பற்றுறது, அம்மா மாற பற்றினது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. அனிமல்ஸ், நீங்கள் வீட்டில் அனிமல்ஸ் வளர்த்திங்கன்னா அனிமல் பெட்ஸ் எல்லாமே இருக்குது. அது இல்லாமல் ஆர்ட்ஸ் பண்ண பிடிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபி அந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது. ஸோ இந்த ஒரு ஆப்குள்ளே எங்களுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் இருக்குது. கட்டாயமாக இது வந்து யூடியூப்பில் சாதாரணமாக என்ன மாதிரி வீடியோ போடக்கூடிய க்ரியேட்டர்ஸ்க்கும் சேர்த்து இதில் நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்குது. ஸோ இந்த எப்போ வந்து நான் இன்றைக்கி இன்றைக்கி தான் நான் டவுன்லோட் பண்ணேன். இன்றைக்கி இதை ரிவ்யூ ஒன்று பண்ணணும்னு சொல்லி யோசித்தேன். என்கிட்ட நான் யூடியூப்லேயும் நிறைய வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நேரம் இப்படி இந்த மாதிரி கூகுள் கோன்னு சொல்லி ஒரு எப்போ பற்றி இப்படி ரிவ்யூ ஒன்று எனக்கு வரவும் இல்லை, அந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன் ஒன்றும் வந்ததும் இல்லை. ஸோ நல்ல ஆப் ஒன்று கூகுளில். அது இல்லாமல் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, நீங்கள் போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கே விளங்கமாக இருக்கும். எங்கன்னு சொன்னால் நீங்கள் வேணால் ஆப் ஒன்று நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இருக்க பெரிய விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த ஆப்பை வந்து இப்போ நீங்கள் சும்மா வச்சுக்கோமே, இது வந்து நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணுறீங்கன்னு சொன்னால் இது யூடியூப் வெப்பில் ஓப்பன் பண்ணாது. யூடியூப் ஆப் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தோன்னு சொன்னால் அதாலே தான் ஓப்பன் பண்ணணும். அதே மாதிரி தான் ஃபேஸ்புக்கும் அப்படி தான், இன்ஸ்டாகிராமும் அப்படி தான். ஸோ உங்களுக்கு ஒரு பயன் உள்ளது. ஏன்னு கேட்டால், நீங்கள் வெளியில் போயிட்டு தேடிக்கிட்டு இந்த மாதிரி நியூஸுங்களை வந்து எங்களுக்கு தேவையான நியூஸ் நாங்கள் தேடின மாதிரி இருந்தால் கூகுளில் போனால் கூட சிங்கள நியூஸ், தமிழ் நியூஸ் அப்படின்னு சொல்லி அடித்து பார்க்கணும். ஸோ இதில் வந்து தனித்தனியாக ஸ்ரீலங்காவில் உள்ள நிறைய வெப்சைட்டுங்களை பற்றி நாங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். இவ்வளோ நாள் எங்களுக்கு ஸ்ரீலங்காவில் உள்ள நிறைய வெப்சைட் பற்றி தெரியாமல் இருக்கும், அந்த மாதிரி வெப்சைட்டுங்களை தெரிஞ்சு கொள்ளலாம். ஸ்ரீலங்காவை பற்றி நிறைய விஷயங்கள், ஸ்ரீலங்காவில் உள்ள ரிலிஜனை பற்றியோ பொலிட்டிக்கலை பற்றியோ எதை பற்றி வேணாலும் நாங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். இது நான் நினைக்கிறேன், இப்போ இது ஸ்ரீலங்காவில் இங்கே டவுன்லோட் பண்ணால் ஸ்ரீலங்காவில் உள்ள விஷயங்களை மெயினாக காட்டுமா இருக்கும். இந்தியாவில் டவுன்லோட் பண்ணால் அங்கே அந்த ரீஜனுக்கு தகுந்த மாதிரி காட்டும்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல எப்போ ஒன்று டவுன்லோட் பண்ணி பாருங்கள். 10 MB தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயமாக வீடியோக்கு லைக் ஒன்று பண்ணுங்கள், இல்லாட்டி அன்லைக் சரி பண்ணுங்கள். வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை. பெரிய அளவு சப்ஸ்கிரைப் இல்லை தான், நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். ஸோ இன்னொரு செம்மையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.